ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஸ்டார்ஸ் வில் கைட் யூ ஹோம் பை சுடி சாங்கல் இந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கை நான் ஹிகேன் பதம்ஸ் சென்னையில் வாங்கினேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உடனே வாங்கிட்டேன். இந்த புக்கு வந்து கியானா அண்ட் நிர்வான் அப்படின்ற ஒரு ரெண்டு பேர் லைஃப் ஸ்டோரி பற்றி வரும். கியானா அண்ட் நிர்வான் ரெண்டு பேருமே 12th ஸ்டாண்டர்டில் லவ்வர்ஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் எதிர்பாராத சில திருப்பங்கள்னால கியானாக்கு வந்து அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நிர்வான் வந்து ஐஐடியில் சேர போகிறாரு. ஸோ இப்படி இருக்கிற டைமில் கியானா வந்து நிர்வானை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு வந்து படிக்கிறதுக்குன்னு போயிடுவாங்க. ரெண்டு பேரும் படித்து முடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேரியரை ஸ்டார்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நிர்வான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக இருப்பார். ஒரு ப்ரோக்ராம்க்கு பார்க்குறப்ப அவர்கிட்ட வந்து ஒரு பெண்மணி கேட்குறாங்க, அவங்களுடைய ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறாங்க. அது வந்து ஏஐ டேட்டிங் ஆப் பற்றி. அதாவது அந்த ஆப்பில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்தா ரெண்டு பேருக்கு காமன் திங்ஸ்லாம் ஒத்து போச்சுன்னா அந்த ஆப்பே அவங்கள வந்து சேர்த்து வைக்கும். அவங்க ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி ஒத்து வரலைன்னா அந்த ஆப்பே அவங்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடும். இதுதான் அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ். இதை கேட்டோன்னே நிர்வானுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிறாரு. அந்த ப்ராஜெக்டில் வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. இன்வெஸ்ட் பண்ணி இவருமே அந்த ஆப்பில் வந்து அவரோட டீட்டெயில்ஸை போட்டு பார்ப்பாரு. அப்படி போடுறப்ப எதேச்சியாக கியானாவும் அதே ஆப்பில் வந்து அவங்க டீட்டெயில்ஸை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பழைய சோஷியல் மீடியா பேசின இதெல்லாம் அந்த ஆப் வந்து ரெகக்னைஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே எக்ஸ் லவ்வர்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சிரும் ஆப்பு. திருப்பி இவங்களை சேர்த்து வச்சு பார்க்கலான்னு ரெண்டு பேரையும் ஃபேக் நேம்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து பேச வச்சு பார்க்குது. ரெண்டு பேருக்குமே ஆப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் ஓடுது. இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன்ஸ் நடத்துகிறப்பவே அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. ஆஹா, கியானாவும் இப்படி பேசுவாளே, ஆஹா நிர்வாணம் இப்படி பேசுவானே அப்படின்னு அவங்களுடைய அந்த பழைய லவ் அது வந்து அவங்க மைண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் வர்ச்சுவல் டூர்னு அந்த ஆப் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போகுது. ரெண்டு பேருமே வேறு வேறு கண்ட்ரீஸில் இருக்காங்க. நிர்வான் வந்து இந்தியாவில் இருக்காரு, கியானா வந்து யூஎஸில் இருக்காங்க. அப்படி இருந்துமே வர்ச்சுவல் டூர் சும்மா விஆர் அந்த கிளாஸ் மாட்டிட்டு ரெண்டு பேருமே ஒரு பீச்சுக்கு டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகுது. போன இடத்துல வந்து ரெண்டு பேருமே உண்மை பேசிக்கல, ரெண்டு பேருமே போய் பேசுகிறாங்கன்றதை ஏஐ கண்டுபிடிச்சி ரெண்டு பேருக்குமே ஒத்து போகாதுன்னு ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணி விட்டுறது. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அந்த ட்ரூ லவ்வை வந்து ரெண்டு பேரும் தேடி வராங்களா இல்லையான்றது தான் இந்த நாவலோட ஸ்டோரி லைன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஏஐ, வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு எப்படி இந்த காலத்து ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிலாம் வச்சு ரொம்ப நல்லா ஸ்டுடி சேனல் எழுதியிருந்தாங்க. இதுதான் அவங்க புக்கை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் இதை படித்து பாருங்கள். இங்கிலீஷ் நாவல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. தேங்க்யூ, பாய்.